ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு V3 கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மில்க் கேக். இது நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு இந்த ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் 1.5 லிட்டர் கெட்டியான தண்ணி சேர்க்காத பால், சர்க்கரை 150 கிராம், வினிகர் 2 ஸ்பூனு, ஏலக்காய் பவுட்ரு சிறிதளவு, 2 ஸ்பூன் நெய். இந்த ப்ரிப்பரேஷன் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நீளமான பாத்திரத்தில் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து பால் அதில் ஊற்றி பாலை காய்ச்சிக்கோங்க. பால் பொங்குனதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா நம்ம எடுத்த 1.5 லிட்டர் பால் வந்து 1 லிட்டராக நல்லா சுண்டி வர்ற அளவு பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கணும். இடையில அப்பப்போ பாலை ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வினிகரை ஆட் பண்ணலாம். ஒரே டைமில் சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றி கிளறி விடுங்க பாலை. நம்மளுக்கு பால் வினிகரை ஊற்றவும் தெரிஞ்சு வரும். பாருங்கள், இப்போ பால் நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விட போகிறேன். தண்ணியை ஃபில்டர் பண்ணிடாமல் ஸ்டவ்வு மேலேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, முழுமையாக வற்றி வரணும். இடையில நம்ம இதை ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடியில் பிடிச்சிக்கும். இந்த ஸ்டேஜில் இதில் நீங்கள் ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 150 கிராம் சர்க்கரை எடுத்து இது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் இன்னும் வேணும்னாலும் கொஞ்சம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் சுகர் சேர்த்துருக்கனால சுகர் கரைஞ்சு கொஞ்சம் தண்ணியாகும். தண்ணியெல்லாம் வற்றி வர்ற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா இது அடியில் பிடிச்சிக்கும். ஃபைனலாக இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கிளறி எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு நீளமான பாத்திரத்தில் நெய் தடவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி 5 ஹவர்ஸ் அப்படியே விட்டுறலாம். மினிமம் ஒரு 5 ஹவர்ஸாவது விடணும், அப்போ தான் அது நல்லா ஆறி செட் ஆகி வரும் நம்மளுக்கு. இப்போ 5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம ஒரு பிளேட்டில் தட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நைஃப் எடுத்து சைடில் அதை குத்தி விட்டுட்டு தட்டினோம்னா ஈஸியாக நம்மளுக்கு விழுந்துடும். மேலே சைட்லலாம் நல்லா தட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக விழுந்துடும். இப்போ நம்மளுக்கு மில்க் கேக் ரெடி ஆயிருச்சு. இதை உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு மிகவும் சுவையான மில்க் கேக் ரெடி.